ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கேரளா மாநிலத்தில் RSS அரசியல் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துல இறுதியில சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், அதற்கு RSS முழு ஆதரவு தெரிவிக்கிறது என்று அந்த தீர்மானத்துல கொண்டு வந்திருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு தீர்மானம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது இப்ப ஒலிக்கல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க. அந்த பிரச்சாரத்தினுடைய அடிப்படையில ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அளவுல செல்வாக்காக அது மாறியது. ஆதரவு தெரிவிக்கலாமா, எதிர்ப்பு தெரிவிக்கலாமா அப்படின்னு தெரியாம, சொல்ல முடியாம பிஜேபி அது கடந்து போச்சு. அவங்க வெறும் எப்போதும் பேசக்கூடிய இந்துத்துவ பாலிசியும் இந்துத்துவ அஜெண்டாவையும் வச்சு அவங்க பேசி அந்த தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா ராகுல் காந்திக்கு அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு கூடியது. அதனால அவரு எதிர்கட்சியினுடைய ஒரு தலைவராக இன்னைக்கு அமர்வதற்கான முக்கிய காரணம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான் முக்கிய காரணமாக இருந்தது. இந்த நிலையில இன்னைக்கு RSS அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கும் போது இது ராகுல் காந்திக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு தான் அதை பதிவு பண்ணணும். அடுத்தது, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஏன் பிஜேபி ஆரம்பத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது? இதான் முக்கியமான காரணம். ஏன்னா இங்க வெறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான், ஒரு 3% எண்ணிக்கையில தான் பிராமணர்கள் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாடு முழுவதும் அவங்க தான் தன்னுடைய டாமினேஷன், அவங்க தான் இன்னைக்கு தன்னுடைய ஆளுமையை அரசு அதிகாரத்துல அவங்க தான் இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 97% மக்கள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாதாரணமா அடுத்தடுத்த ரேங்க்ல ஒரு பெரிய பதவிக்கு போய் உட்கார முடியாம இன்னைக்கு அந்த நிலையில இருக்குது. அதனை தொடர்ந்து 1989 வாக்குல பிபி சிங் வரும்போது மண்டல் கமிஷனை கொண்டு வந்தார். 27% மண்டல் கமிஷன் கொண்டு வரும்போது அது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையும் ஆதரவையும் சந்தித்தது. அதனால பிபி சிங்குடைய அரசாங்கத்தையே அன்னைக்கு கவிழ்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த மண்டல் கமிஷன் வந்த பின்னாடி தான் ஓபிசி, பிசி இந்த கேட்டகரி மக்கள் எல்லாமே மத்திய அரசு பதவியில் உட்கார வாய்ப்பாக அமைந்தது. அதனை தொடர்ந்து அந்த மண்டல் கமிஷனையே பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னாடி மறைமுகமாக அதை முடக்கி சிதைச்சு வச்சிருக்குது. ஒரு அரசியல் சட்டத்தையே மொத்தமாக சிதைக்கணும் அப்படின்றதான் பிஜேபியினுடைய அஜெண்டா. ஆனா இன்னைக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மீண்டும் இடஒதுக்கீடு ரிசர்வேஷனை கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுல அதிதீவிரமா ராகுல் காந்தி இருக்காரு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது எந்தெந்த சாதிக்கு எவ்வளவு பேர் மக்கள் தொகை இருக்காங்க, எண்ணிக்கையினுடைய அடிப்படையில அவர்களுக்கான ரிசர்வேஷனை ஒதுக்கணும் அப்படின்றத இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு. அதற்கு தான் முழுமையா பிஜேபி இதை ஆதரிக்கவும் முடியாம எதிர்க்கவும் முடியாம மிகப்பெரிய ஒரு தவிப்பா உள்ளுக்குள்ளே தவிச்சிட்டு இருக்குது. இந்த நிலையில தான் உங்களுக்கு RSS சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முழுமையான ஆதரவு தெரிவிச்ச பின்னாடி அவங்களால வேற வழி கிடையாது, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்க அமைப்புக்குள்ளும் அதர் கம்யூனிட்டி எல்லாம் இருக்காங்க. வெறும் பிராமணர் கம்யூனிட்டி மட்டுமே சார்ந்ததல்ல RSS. அதுலயும் பல சமூகத்தை சார்ந்தவர்கள், பல இனத்தை சார்ந்தவர்கள் அதுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்காகவும் அவர்கள் பேச வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். ஏன் இப்ப RSS இதை ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு பிஜேபியினுடைய நிலைமை சுதந்திரமா இயங்கக்கூடிய நிலைமை கிடையாது. அவர்களுக்கு பெரும்பான்மை மெஜாரிட்டி கிடையாது. அந்த பெரும்பான்மை மெஜாரிட்டி இல்லாத இந்த காலகட்டத்துல அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பக்க பலம் RSS மட்டும்தான். அந்த RSS-ஐயும் அவர்களால் கை கழுவி விட முடியாது. அதனால இன்னைக்கு RSS பிஜேபிக்கு ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது, இது அரசாங்கம் நடத்தி கொள்ளலாம் என்று இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனுடைய அடிப்படையில இது முதல் கட்டமாக இது ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றி எந்த அளவுக்கு நகரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 4 மாநில தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதாவது மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட ஒரு 4 மாநில அந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த 4 மாநில தேர்தல்களையும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனை மிக விஸ்வரூபம் எடுக்கும். அது இந்த 4 மாநிலத்திலையும் இதுவே முக்கிய பிரச்சாரமாக இப்ப மாறி இருக்கிறது. அது குறிப்பா வட மாநிலங்களை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராஜஸ்தானா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், மற்ற எல்லா மாநிலங்களும், பீகார், இது எல்லா மாநிலங்களிலும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது மிக முக்கியமான இஷ்யூ. ராஜஸ்தான்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராஜஸ்தான்ல ஒரு மிக முக்கியமான இஷ்யூவாக அது மாறி போச்சு. பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு மிக முக்கியமான பிரச்சனை. அந்த அடிப்படையில இன்னைக்கு RSS ஒரு முக்கிய பிரச்சனையை கையில் எடுத்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது. இந்த ஆதரவாகப்பட்டது ராகுல் காந்திக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.